ஹலோ. மத்தியானம் பிரிவும் சந்திப்போம் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்னேகா மேம், சேரன் சார் எல்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து சேரன் சார் வந்து அந்த பெரிய குடும்பத்துல இருந்து ஸ்னேகாவை தனியா கூட்டிட்டு வந்துருவாரு. அப்ப அவங்களுக்கு ஏற்படுற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஜெயராம் சார் ஒரு சீன்ல ரொம்ப அழகா ஸ்பாட் அவுட் பண்ணி நீட்டா சொல்வாரு. இப்ப உள்ள சைக்காலஜிஸ்ட் வரைக்கும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுல உள்ள பாயிண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, அழகா இருக்கிற ஒரு துணி கபர்டை திரும்ப எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஒரு இடத்துல நல்ல அழகா பிளேஸ் ஆகி செட் ஆன ஒரு செடியை 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த இடத்துல இருந்து மாத்தி இடங்களை மாத்தி வைக்கிறது. அப்புறம் வீட்டோட ஹாலை ஒரு ஃபார்மேட்ல வச்சிருக்கும் போது திடீர்னு சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாத்தையும் மிஸ்மேட்ச் பண்ணி வேற இடங்கள்ல மாத்தி வைக்கிறது. தொடச்ச ஸ்டவ் திரும்ப ஒரு நாளைக்கு 2-3 தடவைக்கு மேல தொடச்சுக்கிட்டே இருக்கிறது. ராத்திரி ஒரு தடவையோ இல்ல காலையில ஒரு தடவையோ தொடச்சாலே ரொம்ப போதுமானது ஒரு சுகாதாரமான வீட்டுக்கு. இந்த மாதிரி சில அப்நார்மல் விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்க ஒய்ஃபை இமீடியட்டா ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்திய காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி தொடச்சதையே தொடச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிக்கிட்டு செடியை தூக்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி வைக்காம இருந்தீங்கன்னா தான் நீங்க அப்நார்மல். நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நார்மல்னு நியூ நார்மல் இன் 2025 எடுத்துட்டு வந்திருக்காங்க.